ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோடு இது போக இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குது. இந்த எபிசோட்லேயே தரமான வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம பாமு ரேச்சலோ தண்ணிக்கு அடியில் இருக்காங்க. அந்த டால்ஃபின் கோயின் வந்து ஷீன்சு நெட்டை வச்சு அவங்கள கிட்டக்க இழுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ நம்ம பாமோட கை க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இங்கே அந்த பஞ்சமுட்டாய் தலையும் அப்படி தான் அவளை போய் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் இளவரசிகள் 2 பேரையும் தேடி வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ரூரி இளவரசி பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அவளை கொல்ற மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கா. இங்கே நம்ம ரேச்சல் கையிலையும் அதே மாதிரி மினுமினுக்குது. இது ஷீன்ஸோட பவர் உணர்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்க. ஆமாம், இங்கே எது வேணால் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த ப்ரௌன் ஹேர் இளவரசி அந்த பச்சை கலர் இளவரசியை கொள்கிற மாதிரி அவ்வளோதான், இதை நம்ம முடிச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்திரி அப்படின்னா தானே இப்போ முடிச்சாதான் சீக்கிரம் போய் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறா. ஆக்சுவலி 2 பேருமே டீம் அப் பண்ணி அவனை அடிக்கலான்னு பிளான் போடுறாங்க. இப்போ அந்த பஞ்சமுட்டாய் தலையின 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம பாம் என்னடான்னா இந்த ஷீன்ஸு ஜொலிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கிற ரேச்சல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம 2 இளவரசிகளும் சேர்ந்து அந்த பஞ்சமுட்டாய் தலையை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்டனை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்னும் எக்ஸாம் முடியலை. நம்ம ராக்கையும் அந்த இன்னொரு ஏலியன் தலையனையும் அந்த காப்ளின்ஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடனா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டு திருப்பி அவங்கள நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ஏலியன் மண்டையும் பயப்படி தான் பார்த்தா நம்ம ராக்கு அதுலேருந்து ஜம்ப் பண்ணி ஹல்க்கு மாதிரி தூரமாக தாவி தாவி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் டென்ஷனான நம்ம ராக்கு களத்தில் குதிச்சுட்டு இது சண்டை போடுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கூட இருக்கிறவன் பயப்படுறான். இங்கே நம்ம பஞ்சமுட்டாய் தலையன் என்னடான்னா அவன் வந்து ஒரு பெரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த 2 இளவரசிகளையும் அடிச்சு போட்டுருதான். இந்த பச்சை கலர் பொண்ணுக்கு வயிற்றில் கத்தி குத்தி இருக்கும்ல, அந்த பொண்ணுலேயே வந்து மிதிச்சு அவளை டார்ச்சர் பண்ணுதான். அந்த இன்னொரு இளவரசி அவளை விட்டுருன்னு கெஞ்சுதா. ஆனால் அவன் விடாமல் இன்னும் ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இவன் மண்டையில் யாரோ தூக்கி கல்லை எறிகிறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா திருப்பி கல்லை எறிதாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், நான் யாருன்னு தெரியலையா, அதோ கீழே கிடக்காங்களா அவங்க 2 பேரும் என்னோட தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த உண்மையான பிரின்சஸ் வந்துட்டா. இப்போ அந்த பஞ்சுமுட்டாய் தலையன் ரொம்பவே பம்மிக்கிட்டு இளவரசி இது நான் அந்த பிளாக் மார்ச்சையும் அந்த க்ரீன் ஏப்ரலையும் கிங்கோட ஆர்டர் படி எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும் நீ அதை தொடாத, அதை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இளவரசி சொல்கிறா. இங்கே நம்ம ராக் என்னடான்னா காப்ளின்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் காப்ளின்ஸ் எல்லாருமே இவங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே இவங்களை சுற்றி வளைக்கவும் பார்த்தா இவங்க அந்த இடத்துல மறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம அந்த பெட்ஷீட் போத்திருக்கிறவன் அவனோட சீன்ஸுவை பயன்படுத்தி இவங்கள ஃப்ளோட்டிங்கில் விட்டுருக்கான். நம்ம யூரி இளவரசி வந்தோடனே அந்த பஞ்சுமுட்டாய் தலையன் பயப்படுற மாதிரி பேசிட்டு டப்புன்னு அந்த யூரி இளவரசியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ராங் மூவ் ட்ரை பண்ணிட்ட கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூரி இளவரசி அவனுக்கு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவன் வாய்க்குள்ளே இருக்கிற எல்லா மிருகங்களையும் வச்சு அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அந்த இளவரசி அவ்வளோத்தையுமே ஒரே செகண்டில் கொண்டுருதா. அப்புறமா ஒரு செகண்டில் அந்த பஞ்சுமுட்டாய் தலையை நெத்திலேயே போயிட்டு ஒரு அடி வச்சிருதா. இங்கே நம்ம ரேச்சல் என்னடான்னா லைட்டாக நடுங்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே டவரை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் தைரியம் கொடுத்துட்ருக்கான். ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி கேட்கா. இங்கே என்னடான்னா திடீர்னு அந்த முள்ளமன்றிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இதுங்க எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கவும் இது எல்லாமே நம்ம கோனோட பிளான் தான். நம்ம அந்த 3 மிருகங்கள்கிட்டயே தனித்தனியாக அடிச்சுக்கிட்டதுக்கு அந்த 3 மிருகங்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோன் தான் பிளான் போட்டிருக்கான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எந்த ஆபத்துமே இல்லை. பாம் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கேமே முடிஞ்சுது, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ நம்ம கோன் வந்து நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு பையன் அவனை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலி இப்போ எக்ஸாமில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த பெட்ஷீட் போட்டிருக்கான், நான் தூங்குறேன் அப்படிங்க அவனை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. இங்கே நம்ம பாம் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கவலைப்படாத, எப்படியும் உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது, ஸோ சண்டை போட ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இளவரசி அந்த இடத்துக்கு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போது இந்த பையன் கையில் தான் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுருக்கான். அந்த டிவைஸில் இருக்கிற பட்டனை அழுத்தவும் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூமில் இருக்கிற அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இந்த எக்ஸாம் நடத்துகிறவன் அங்கே ஏதோ தப்பாக நடக்குவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கார்டியன் நடத்துகிற எக்ஸாம், அவர் தான் பார்த்துக்கிடணும், நம்ம ஊடகத்தில் போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கேருந்து கிளம்பிடுதான். ஆக்சுவலி இது வந்து நம்ம கோனோட அண்ணன். நீ எதுக்கு நீங்கள் பார்க்க இங்கே வந்த அப்படிங்கவும் நீ எப்படி இருக்கன்னு பார்க்க வந்தேன், உனக்கு மரியாதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா அந்த இளவரசியை பார்க்க, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே அந்த பஞ்சுமுட்டாய் தலையனுக்கும் இளவரசிக்கு வேறு லெவலில் ஃபைட் நடக்கு. இளவரசி அசால்ட்டாக அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த கூட இருக்கிற 2 பேரும் இளவரசியை காணுமேன்னு சொல்லி தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது தெரியுமா, நாங்கள் பிளாக் மார்ஸை தேடி தான் வந்தோம், மற்றபடி எதுக்காகவும் இல்லை, அவள் தெரியாதனமாக டெஸ்டிங் ஏரியாவில் என்ட்ரு ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாதீங்க, இந்த டெஸ்டிங் ஏரியாக்குள்ளே இளவரசி நுழைஞ்சதை நீங்கள் நுழையிறதையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். சரி ஓகே அப்போ அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டெஸ்டிங் ஏரியாக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த இளவரசி கூட இருக்கிறவன் டெஸ்டிங் ஏரியாவில் இருக்கிற மைக்கில் பேச ஆரம்பிக்கிறான். இளவரசி நீங்கள் அவனை கொண்டாலும்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 2 இளவரசிங்களுக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சரி இவனை கொல்ற பாட்டை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசி சொல்கிறா. உடனே நம்ம யோரி இளவரசி சரி ஓகே பஞ்சுமுட்டாய் தலையா இனிமேல் நீ இந்த பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நவுண்டு போகிறா. அவள் விட்டுட்டு போகிறான்னு பார்த்தா மேலே இருந்து ஒருத்தன் பறந்து வந்து அடிச்சிருந்தான்.
நான் டவரை கிளைம் பண்ணுறதுக்கும் பிரின்சஸ் மரியாக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஹையராக போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்லவும், அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன் அந்த ஷீன்ஸுவை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சரி ஓகேன்ட்டு அவங்க அண்ணன் விட்டுட்டு போகிறான். நீ எப்படிங்க வந்த அப்படிங்கவும், உனக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தெரிஞ்சுது, நீ இந்த இடத்துல செத்து போயிட்டேன்னா நான் பாம் முன்னாடி எப்படி போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாமும் ரேச்சலும் அந்த குயினோட வாய்க்கிட்ட நெருக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிறாங்க. அப்போ அந்த பிளாக் மார்ச் அவள் கைப்பற்றிட்டா. இப்போ அந்த பஞ்சு மிட்டாய் தலையை நம்ம இளவரசியை பார்த்து, நீ அந்த பையனை பார்க்கறதுக்காக தானே இங்கே வந்த, இட்ஸ் டூ பேட், நான் ஆல்ரெடி அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆபத்தான புல் அவங்கள அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. அவன் ரொம்பவே டேலண்டான பையன் தான், பட் ஆனால் அவனை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனெல்லாம் நான் இந்த டவரை கிளைம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் தலையை அந்த இடத்துல இறந்து போயிருந்தான். இந்த புல் வந்து நம்ம பாம இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அண்டர் கிரவுண்டில். அவனும் ஷீன்ஸை வச்சு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இளவரசி சரி ஓகே நான் போய் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா பாம் ஃபெயில் ஆகுமா அப்படின்னு சொல்லவும், ஃபெயில் ஆகிறத பற்றி யார் கவலைப்படுதா, அவன் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கவும், இல்லை நாங்கள் டவரை ஒன்றா சேர்ந்து தான் கிளைம் பண்ணுவோம், பாம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் எப்படியாச்சும் உயிரோடு திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாம்க்கு ரொம்பவே அடிபட்டு இருக்குது. அவன் இப்போ ஒத்த கையில் ஷீன்ஸுவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே அந்த இளவரசி பரவாயில்லையே பாம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம பாமோட சாதாரண ஷீன்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறுது. அந்த மிருகம் நம்ம பாமை முழுங்கிடுது. ரேச்சல் ஐயோ பாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளே போன நம்ம பாமு வேறு லெவலில் பெரிய பவரை உண்டு பண்ணி அதை அழிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே விழுறான். நம்ம ரேச்சல் அவனை கரெக்டாக பிடிச்சிருதா. அவ்வளோதான். இப்போ ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கோயினோட வாய்க்குள்ளே இருந்து வாய் திறக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க அதுக்குள்ளே போக போகிறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. நம்ம இளவரசி பச்சை கலர் பண்ணிட்டேருந்து அந்த ஸ்வாடை பிடிங்கிட்டு, இதை எப்போ உனக்கு யூஸ் பண்ண தெரியுதோ அப்போ வாங்கிக்கோன்ட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஒன்று கொடுத்துட்டு, இதை பாம்கிட்ட கொடுத்துரு, அவனை 77வது ஃப்ளோருக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த இளவரசி கூட இருக்கிறவன் இந்த ரெட் கலர் பொண்ணை பார்த்து ஆச்சரியப்படுதான். அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் சேர்ந்து டவரை கிளைம் பண்ணி ஸ்டார்ஸை மேலே போய் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் ட்விஸ்டே நடக்குது. இந்த ரேச்சல் டக்குன்னு எந்திரிச்சு நம்ம பாமா அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருதா. ஆக்சுவலி ரேச்சலுக்கு கால் நல்லா தான் இருக்குது. நம்ம பாமா அப்படியே கீழே தள்ளி விட்டா ஏன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோடையே அந்த இடத்துலேருந்து கீழே விழுறான். இந்த இடத்துல எண்டிங் சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சீன்ஸை மட்டும் அப்படியே நமக்கு காட்டுறாங்க. நமக்கு எப்போ உள்ள அந்த எண்டிங் சாங் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. நம்ம பாமா அப்படியே நேராக தண்ணிக்குள்ளே கீழே மூழ்கி விழுந்துக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம பாம் ரேச்சலுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கான். பட் ஆனால் நம்ம ரேச்சல் என்னடான்னா நம்ம பாமையே கொல்றதுக்கு ட்ரை பண்ணி அந்த இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டா. என்ன நான் சொன்ன மாதிரியே வேற லோட் ட்விஸ்டாக இருக்கா. எனக்கு இந்த சீனை பார்த்த உடனே ரேச்சலுக்காக அவன் இவ்வளோ பண்ணுறான், ஆனால் அவனை போய் சாவடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேச்சல் மட்டும் கையில் கிடச்சான்னா அவளை அப்படியே சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரேச்சல் எதுக்காக பாமை தள்ளி விட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னா அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.